ஏப்ரல் 23ஆம் தேதி இன்னைக்கு தமிழகம் முழுக்க நடக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலுக்கான அந்த வாக்குப்பதிவில் தளபதி விஜயோட மனைவியா இருக்கக்கூடிய சங்கீதா கண்டிப்பா விஜய்க்கு தான் வாக்கு செலுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் இப்போ குடும்பத்தாரிலிருந்து வெளியே வந்திருக்குதாம். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற விவரத்தை இப்போ பார்க்கலாம். விஜயோட பர்சனல் லைஃபை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு சில மாதங்களாவே அவருடைய மனைவி மேலையும் இவங்க மேலையும் அதை விட முக்கியமானது ஒரு பிரபலமான நடிகை கூட சேர்த்து வச்சு பல விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் அது எதுக்குமே விஜய் அவர்கள் டைரக்டா பதில் கொடுக்காம அவர் கலந்துக்கூடிய ரோட் ஷோலையும் அரசியல் பிரச்சாரத்திலையும் பதிலடி கொடுத்து வந்துட்டு இருக்காரு. கடைசியா 2 நாளுக்கு முன்னாடி நடந்த YMCA மைதானத்தில் அவர் ஸ்பீச் கொடுக்கும்போது கூட அவரோட பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுறதுக்கும் கரூர் நடந்த விஷயத்துக்கு கூட அவர் பதிலடி கொடுத்துட்டாரு. ஏப்ரல் 20ஆம் தேதி விஜய் மேல மனைவி சங்கீதா போட்டிருக்கக்கூடிய விவாகரத்து மனு மீதான விசாரணை வந்துச்சு இல்லையா? அப்ப அந்த வழக்கை விசாரிச்சுட்டு ஜூன் 15ஆம் தேதி இந்த வழக்கை ஒத்தி வச்சுட்டாங்க. இப்ப சொல்ல போனா பர்சனலா விஜய்க்கும் விஜய் மனைவிக்கும் எக்கச்சக்கமான கருத்து வேறுபாடுகள் இருந்திருந்தாலும் கண்டிப்பா அரசியல்ல விஜய் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறது விஜயோட மனைவி சங்கீதாவோட ஒரு ஆசையாகவும் இருக்குதா. கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ளதான் இருக்கணும், அரசியல் ரீதியா குடும்பத்தையும் நம்ம ஒண்ணு சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுல விஜயோட மனைவி சங்கீதா உறுதியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் விவாகரத்தை குடும்ப நல நீதிமன்றம் வழங்குற வரைக்கும் விஜயும் சங்கீதாவும் கண்டிப்பா கணவன் மனைவி தான். அவங்க சட்ட ரீதியா என்ன பிரியல. சொல்ல போனா கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி கூட இவங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்து வாழ ஆசைப்படுறாங்க. அந்த விவாகரத்து மனு வந்து வாபஸ் பெறதற்கு எல்லா முயற்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சில கருத்துக்கள் பரவுச்சு. அது மட்டும் இல்லாம விஜயோட அப்பாவா இருக்கக்கூடிய S.A. சந்திரசேகர் கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை வந்து அதை பேசி தீர்த்துட்டோம், ஆனா இப்ப அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா இந்த பிரச்சனையை மறுபடியும் தோண்டி எடுத்திருக்காங்களே தவிர இதுக்கும் சங்கீதாவுக்கும் எந்த சம்மதமும் இல்லை அப்படிங்கிறத விஜயோட அப்பாவா இருக்கக்கூடிய S.A. சந்திரசேகர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இது மூலயமா கண்டிப்பா இப்ப வந்து கோபம் அப்படிங்கிறது விஜயோட மனைவிக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாம தன்னோட கணவர் இத்தனை வருஷமா தான் கூட இருந்து கஷ்டப்பட்டு தான் குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்து நின்றுருக்காரு. தான் ரசிகர்களை எந்த அளவுக்கு நம்புறாரோ அதே அளவுக்கு தான் குடும்பத்தை நம்புறாரு. அந்த ஒரு காரணத்தால கூட விஜயோட மனைவி சங்கீதா கண்டிப்பா விஜய்க்கு வாக்கு செலுத்திருக்கலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.